சித்திரை மாதம் 15ஆம் நாள் 28ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025 திங்கள் கிழமை சோமவாரம். நற்கதி பெற்றிட நம் உடல் நோய்கள் குணமாக அடியார் சிறு தொண்டரின் சிவபக்தியை உலகுக்கு பறைசாற்ற இறைவன் சிவபெருமான் பைரவா கோலத்தில் தோன்றி பிள்ளை கனியமுது கேட்டு திருவிளையாடல் புரிந்த உத்தராபதீஸ்வரரை பணிந்திடுவோம் வாரீர். திருச்செங்காட்டங்குடியில் சிவனடியாரான சிறு தொண்டர் அடியார்க்கு அமுதூட்டுவதை செய்து வந்தாரே. சிறு தொண்டரின் சேவை மகிமையை உலகிற்கு உணர்த்த சிவபெருமான் அடியார் போல வேடம் பூண்டு வந்தாரே. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையே உண்ணும் வழக்கம் உடையவன் யான். உண்ண பிள்ளைக்கறி வேண்டும் என கேட்டாரே. சிறு தொண்டர் அடியார்க்கு அன்னமிட சற்றும் தயங்காது தன் பிள்ளையான சீராளனை பலியிட்டு அமுது செய்ய அழைத்தாரே. ஆனால் அடியாராக வந்த இறைவனோ அன்னம் உண்ணும் முன்பாக சீரானையும் வரச் சொல்ல சிவன் அருளால் மாண்ட சீராளன் மறுபடியும் எழுந்து வந்து அடியார் சிறு தொண்டரின் பெருமையை உலகிற்கு உணர்த்தினாரே. இறைவன் உத்திராபதீஸ்வரர், அம்பாள் வாய்த்த திருக்குழல் உமைநாயகி. சித்திரை மாதத்து பரணி நட்சத்திரத்தன்றுதான் சிறு தொண்டருக்கு இறைவன் காட்சி கொடுத்து முக்தி அருளினாரே. ஆண்டுதோறும் சித்திரை மாத பரணி நட்சத்திர நாளில் நடைபெறும் பிள்ளை கரியமுது விழா அன்று நண்பகலில் அன்னம் கேட்டு உத்தராபதியார் திருவுய்தி உலா வந்து ஆலயத்தின் தலமரமாய் திகழும் திம்மரத்தின் கீழ் எழுந்தருளி நள்ளிரவில் சிறு தொண்டர் திருமாளிகைக்கு அமுதுண்ண உத்திராபதியார் எழுந்தருளி அப்போது அரிசி மாவு, வெல்லம், ஏலக்காய், தேங்காய் துருவல், திப்பிலி, வால்மிளகு முதலியவற்றுடன் மேலும் 56 மூலிகை பொருள்கள் சேர்த்து சீராளன் பொம்மை செய்து பாவனையாக பிள்ளை கரியமுது படைக்கப்படுகிறது. அதிகாலையில் ஈசன் சோமஸ்கந்தராக வெள்ளி இடப வாகனத்தில் எழுந்தருளி சிறு தொண்டர் குடும்பத்துக்கு திருக்காட்சி கொடுக்கிறார். சீராலங்கரி எனும் பிள்ளைக்கறி பிரசாதம், பிள்ளைக்கறி அமுது படையல் விழா அன்று மட்டுமே ஆலயத்தில் கிடைக்கும். அத்தகைய புகழ்பெற்ற விழா 27ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025 ஞாயிறன்று சூளிகாம்பாள் உடனமர் ஸ்ரீ உத்தராபதீஸ்வரர் பெருமானை நம் உடல் நோய்கள் குணமாக போற்றி வணங்கிடுவோம்.